நீங்கள் படிக்கும்போதோ இல்லை ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டைம் கூட ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமாக இருக்கா? ஒரு டொமேட்டோ பீப்புள் ஒர்க் பண்ணுற படிக்கிற வேயை சேஞ்ச் பண்ணுதுன்னு சொன்னால் ஹவ் யூ ஃபீல்? போமடோரோ இந்த சிம்பிள் டெக்னிக் கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணும். ஸ்டே டில் த எண்ட். தேர் இஸ் அ போனஸ் டிப். உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை 2 times பூஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு டிப்பை சொல்கிறேன். இந்த டெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கள இருந்து ஹோம் மேக்கர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போமடோரோனா இட்டாலியனில் டொமேட்டோன்னு அர்த்தம். பட் இந்த டெக்னிக்கும் டொமேட்டோக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இட் வாஸ் கிரியேட்டட் பை ஃப்ரான்சிஸ்கோ சிரிலியோ. அவர் ஒரு ஸ்டூடெண்ட். டொமேட்டோ ஷேப்பான கிச்சன் டைமரை அவரோட டைமை மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பேசிக்கலி இட் மீன்ஸ் 25 minutes படிப்பு, 5 minutes பிரேக். இதுதான் போமடோரோட ஸ்டார்ட் பாயிண்ட். இப்போ போமடோரோ டெக்னிக் சயின்டிஃபிக்கலி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லணும்னா, நம்ம பிரெயினுக்கு ஒரு லிமிட் இருக்கு. லாங் ஹவர்ஸ் கன்சன்ட்ரேஷன் பண்ண கஷ்டமா இருக்கும். 25 minutes ஷார்ட் பர்ஸ்ட்ல பிரெயின் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம அட்டென்ஷன் பீக் லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலப்படைய ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 5 minutes பிரேக் யூஸ் பண்ணும்போது பிரெயினுக்கு ரீஃப்ரெஷ் டைம் கிடைக்கும். ஃபோக்கஸ் மெயின்டைன் பண்ண ஈஸியாகிடும். இன்னொரு ரீசன், போமடோரோ ஃபினிஷ் பண்ணும்போது டாஸ்க் கம்ப்ளீட்டான ஃபீல் இருக்கும். இது டோபமைன் என்ற மோட்டிவேஷனல் அண்ட் ஹாப்பி ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கன்சிஸ்டன்சி. ப்ளஸ் எப்பெல்லாம் நாம் ஒரு 25 minutes தான் படிக்கணும்னு பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது பிரெயின் ஈஸியாக அதை ஃபீல் பண்ணும். தள்ளி போகிறத அவாய்ட் பண்ண ஏழுவாக இருக்கும். நெக்ஸ்ட் போமடோரோவில் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஃபோக்கஸாக இருந்து படிக்கலாம். எல்லாரும் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. 4 steps இருக்கு. ஸ்டெப் 1 ஒரு கிளியர் டாஸ்க் சூஸ் பண்ணுறது. ஸ்டெப் 2 டைமரில் 25 minutes செட் பண்ணி ஃபோக்கஸாக படிக்கணும். ஸ்டெப் 3 5 minutes பிரேக். இந்த பிரேக்கில் இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணவோ ஸ்க்ரீன் டைமோ கூடாது. ஃபோனை மியூட் போட்டுருங்க. 4th ஸ்டெப் தான் முக்கியமானது. 4 போமடோரோ ஆச்சுன்னா 15 to 20 minutes லாங் பிரேக் எடுத்துக்கிறது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இல்லை, ஹோம் மேக்கர்ஸ், குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, வாக்கிங் பண்ணுறவங்க, ஆஃபீஸர்ஸ், அதிகமாக கம்ப்யூட்டரில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி டாஸ்க்ஸை முடிக்கலாம். நான் முன்ன சொன்ன சீக்ரெட் டிப்புக்கு வருவோம். இது 0 to 7 28 ரிவிஷன் மெத்தட். படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. 0 ஓவர் திங்க் இல்லாமல் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறது. 2 டேஸுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணுறது. 7 டேஸுக்கு அப்புறம் செகண்ட் ரிவிஷன். 28 டேஸுக்கு அப்புறம் ஃபைனல் ரிவிஷன். இதை ஆக்டிவ் ரீகால் மெத்தட்னு சொல்லுவாங்க. மெமரியை ஸ்ட்ராங் ஆகும். எக்ஸாம் டைமில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் ஜஸ்ட் 2 hours இருந்து படிச்சுட்டு 2 டேஸுக்கு அப்புறமா படிச்சதை ரிவைஸ் பண்ணி பாருங்க. யூல் சீல் த மேஜிக் தட் த டொமேட்டோ டஸ். முக்கியமான விஷயம், பிரேக்ல ஃபோன் இல்லாமல் படிக்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சுல. ஸோ ஏர்ப்ளேன் மோட் தான். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட ஸ்டடி ஹவர்ஸை இது இன்க்ரீஸ் பண்ணும்.